வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். பிஎஃப் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு காமன் மேனுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அரசாங்க வட்டாரங்கள்லையும் அரசியல் வட்டாரங்கள்லையும் பிஎஃப் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்பது இருக்கிறது. அதோடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட். இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சமீப காலமாக அரசியல் வட்டாரங்களில் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. அந்த வார்த்தையை தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சமீபத்தில் நடந்த கூட்டத்தொடரின் போது அவருடைய ஸ்பீச்சில் அதை மென்ஷன் பண்ணார். மென்ஷன் பண்ண உடனே பெரிய கொந்தளிப்பு, திமுக தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு, பல்வேறு கேள்விகள் அவரை நோக்கி எழுப்பப்பட்டது. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பார்ட்டி ஃபண்ட்லாம் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, யார் கலெக்ட் பண்ணா, எப்போ கலெக்ட் பண்ணா என்ற ஆதாரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினார்கள். இந்த பார்ட்டி ஃபண்ட்னா என்ன, இந்த பார்ட்டி ஃபண்ட் என்ற இந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு அரசாங்கத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, லஞ்சம் ஊழல் அப்படின்றதுக்கு மறுபெயர் தான் இந்த பார்ட்டி ஃபண்ட். அப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஒரு காமன் மேனுக்கு இதில் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எப்படி எல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாதா, ஊழல் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாதா, இந்த பார்ட்டி ஃபண்ட் யார் கொடுத்துருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் என்பது இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பேச போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. அதனால தான் பார்ட்டி ஃபண்ட், இந்த மற்ற ஊழல் பிரச்சனைகள், காவல்துறை அத்துமீறல்கள், அரசாங்கம் செய்கின்ற தவறுகள், இதையெல்லாம் எங்களால் உள்ளபடியே என்ன நடக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக பேச முடிகிறது, சொல்ல முடிகிறது, ரிப்போர்ட் பண்ண முடிகிறது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில். இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற இந்த வார்த்தை தமிழ்நாட்டுக்கு ஏதோ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான் இது. அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரியும், அதே போல் பிஸ்னஸ்மேனுக்கு நல்லா தெரியும், அதே போல் இந்த அரசாங்க சமாச்சாரங்கள் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். புரோக்கர்ஸுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை பார்ட்டி ஃபண்ட். அப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரிய அளவுக்கு வெளிப்படையாக பேச மாட்டார்கள். காரணம் என்னன்னா பயம், அச்சம். நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, இந்த அரசாங்கம் இவ்வளவு பணம் வாங்குகிறது, இவ்வளவு கமிஷன் அவங்க கேட்குறாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் இவ்வளவு பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு பிஸ்னஸ்மேனும் பேச மாட்டாங்க. டெண்டர்ஸில் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படும். அதே போல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மறைமுகமாக பேசப்படும். யார் கொடுக்குறாங்களோ யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இந்த பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோன்னு. அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் நிர்ணயித்து வைத்திருப்பார்கள். அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டி ஃபண்டை வாங்கிடுவாங்க. அறப்போர் இயக்கம் பல்வேறு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்டி கரப்ஷன் அமைப்பு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு 10% 12%, 13% வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற பணம் அது இதெல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது பெரிய அளவுக்கு மாறுகிறது. இதனால் அரசாங்க திட்டங்களில் ஒரு பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. அரசாங்க திட்டங்களை போடும்போது அந்த எஸ்டிமேஷனில் அவங்க கொஞ்சம் கூட்டி தான் இந்த எஸ்டிமேஷனை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த எஸ்டிமேஷனே 12 கோடி ரூபா அப்படின்னு வரும். அந்த 2 கோடி ரூபாய் அப்படின்றது அந்த கான்ட்ராக்டரோ அந்த ப்ராஜெக்டை யார் எடுக்கிறாங்களோ அவங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இதனால் பல்வேறு விதங்களில் ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணாங்க ப்ராஜெக்ட்ஸை. கூடுதலாக லஞ்சமும் பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டும் சரியாக பண்ணுறதில்ல. அதில் என்ன குவான்டிட்டி என்ன குவாலிட்டியில் அந்த ப்ராஜெக்ட் நடக்கிறது அப்படின்றதெல்லாம் எந்த கேள்விகளும் இல்லாமல், எந்த கேள்விகளும் எழுப்ப முடியாமல் இங்கே அரசாங்கம் அதிகாரிகள் திணறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறது. அப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு, ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு, ஏன் இவ்வளவு ஆரவாரம், ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கேள்விகள் அப்படின்றது நாம் தொடர்ச்சியாக இதை கவனித்து பார்த்தோம்னா யாருமே பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அசெம்பிளிக்குள்ளே பேசலை. திமுகவுக்கும் தெரியும் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது.
அதிமுகவுக்கும் தெரியும் பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கடந்த 5 ஆண்டுகளில் அந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசலை. இப்போ முதல் முறையாக அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசியிருக்காரு. அது அவை குறிப்பில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவை குறிப்பில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றத வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமாக அதை வந்து ஒரு டேபுலர் காலம் போட்டு ஒரு டாரிஃப் மாதிரி அதை வச்சுருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு டெண்டருக்கு வேணும்னா இபி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த மற்ற அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லஞ்சம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 40% ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 10 கோடி ரூபா ப்ராஜெக்டில் 30 to 40% வந்து உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு, இந்த லஞ்சம், இந்த மற்ற விஷயங்கள் அப்படின்ற அந்த லீக்கேஜ் என்பது இருக்கிறது அப்படின்றத சமீபத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேப்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் அவர் அதை பேசுகிறாரு. 30 to 40% வந்து இந்த பணம் என்பது அரசாங்க கஜானாக்கு வர வேண்டிய பணம் என்பது அரசியல்வாதிகளுடைய கைகளில் போகிறது. யாரோ வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டெண்டரை ஃப்ளோட் பண்ணுறாங்கன்னா அந்த டெண்டர் வந்து இந்த கம்பெனிக்கு தான் போகணும், இந்த நிறுவனத்துக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து முன்கூட்டியே டிசைட் பண்ணி நடக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிருக்காரு. அப்போது இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மாதிரி, ஹெல்த்தில் ஒரு மாதிரி, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சிஎம்டிஏ, இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் குறிப்பாக டாஸ்மாக்லலாம் வந்து சொல்லக்கூடிய கணக்குகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையே சுற்றும். இன்னும் வந்து டாஸ்மாகில் அந்த லீக்கேஜை வந்து எப்படி சரி பண்ணுவது, எந்த அளவுக்கு பணம் என்பது வெளியே போகுது, அதை எப்படி சிஸ்டம்குள்ளே கொண்டு வரது அப்படின்றத இன்னும் அதிகாரிகள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து டாஸ்மாகில் ஒரு பெரிய அளவுக்கு பணம் என்பது மாதம் வந்து அரசியல்வாதிகளுடைய கைகளுக்கு போகிறது அப்படின்ற ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. அதெல்லாம் வந்து வெளிப்படையாக கொண்டு வந்து அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசாங்கத்துடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமாக நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினது. அவருடைய ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாராம்சம், நாங்கள் ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறோம், ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுக்க போகிறோம். இவ்வளவு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஊழலால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அந்த பாதிப்புகள்னால மக்களுக்கு வந்து வரவேண்டிய பல்வேறு நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் வந்து பண்ண முடியாமல் போயிருக்கிறது. சிஸ்டம்க்கு வெளியே பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து சிஸ்டம்க்கு வெளியே ஊழலாக பார்ட்டி ஃபண்டு அப்படி இப்படின்ற பேரில் அது வெளியே தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து மறுபடியும் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்றத அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றாக வெளியே வரும்போது இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை இந்த 2 கட்சிகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற இந்த விவகாரங்கள்லாம் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு கடுமையான எதிர்வினை, ஒரு கடுமையான எதிர்ப்பு அப்படின்றதையும் வந்து நம்மளால் காண முடிகிறது. இதுல எல்லாம் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு நடவடிக்கை வந்து யாருமே ஒழிக்க தயாராக இல்லை. கடந்த காலங்களில் அதெல்லாம் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி அது எல்லா டிபார்ட்மெண்ட்கள்லையும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் அது இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிசிடிபி, ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் அவங்க வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது, அப்ரூவலுக்கு போகும்போது, அதே மாதிரி உங்களுக்கு லே அவுட் அப்ரூவல் போகும்போது இந்த மாதிரி வந்து பணம் வந்து பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, லஞ்சம் பெறக்கூடிய ஒரு நடவடிக்கை அது இருந்திருக்கிறது. இது வந்து ஒரு 3 அமைச்சர்கள் வந்து உள்ள இருப்பாங்க, 3 அமைச்சரவை, 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னால 3 விதமாக இந்த பணம் என்பது பிரிக்கப்படும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் இந்த எக்ஸிக்யூஷன். அதாவது ஒரு அரசாங்க நடவடிக்கையில் வந்து கொஞ்சம் டிலே கூட இருக்கலாம். அரசாங்கம் ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னும் போது அதில் காலதாமதங்கள்லாம் ஏற்படலாம். ஆனால் இந்த பார்ட்டி ஃபண்ட் இந்த விவகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு வந்த உடனே வேலை கடகடன்னு நடந்து முடிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே வந்து அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆனால் யாரும் இது குறித்து பேசவோ, யாரும் இது குறித்து கேள்வி எழுப்பவோ உங்களுக்கு வந்து வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. தற்போது இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் வந்து இபியில் அறவே ஒழிக்கிறோம், நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறதில்ல, அதே போல் உங்களுக்கு வந்து பிடபிள்யூடியில் பார்ட்டி ஃபண்ட் வாங்கலை, ரெவென்யூவில் வாங்கலை அப்படின்னு ஓப்பனாக மினிஸ்டர்ஸ் பேசும்போது கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்தே வரக்கூடிய
அந்த ஒரு 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 விதமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டர் ரொம்ப வெளிப்படையாகவே பேசிட்டாரு. 30லேருந்து 40% நாங்க குடுத்துட்டுருந்தோம் சார் அப்படின்றாங்க. அதேபோல இந்த பள்ளி கல்வித்துறையில ஸ்கூல்ஸ்க்கான ரினிவல், அதுக்கப்புறமா அந்த பல்வேறு என்ஓசிஸ் அவங்க வந்து ஆப்டெயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஹெல்த்லேருந்து வாங்கணும், ஃபயர் சேஃப்டிலேருந்து வாங்கணும். இது தொட்டதுக்கெல்லாம் காசு அப்படின்னு இப்போ ஸ்கூல் தரப்புலேருந்து ஸ்கூல்ஸை ரன் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகிகளும் அந்த ஓனர்ஸும் வந்து ஒவ்வொருத்தராக வெளியே வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங்கில் இந்த பார்ட்டி ஃபண்டு இந்த லஞ்சத்தை பெறுவதற்கு இவங்க சேனலைஸ் பண்ணி அதை சென்ட்ரலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கும் போது இன்னைக்கு அந்த சிஸ்டம் வந்து உடைப்பதற்கான ஒரு முயற்சியை இந்த புது அரசாங்கம் செய்கிறது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் அவங்க பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணல. கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்ற அந்த கேள்விகளோட தான் நாமளும் இதை அணுகிறோம். ஏன்னா புதுசாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, அப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த விஷயத்தை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், அது வந்து மறைமுகமாக அது இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நடவடிக்கை இருந்துவிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி லஞ்சம் இந்த மாதிரி ஊழல்னால நாம் சொன்னது தான், ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போடுறாங்க, அதில் வந்து 12 கோடி ரூபா எஸ்டிமேஷன் போட்டு பார்ட்டி ஃபண்டு, மற்றவர்களுக்கு காசு, அதிகாரிகளுக்கு காசு இதெல்லாம் கொடுத்து போக அந்த ப்ராஜெக்டில் அந்த கான்ட்ராக்டர் வந்து என்ன பண்ணாலும் கேட்க முடியாது, கேள்வியே எழுப்ப முடியாது, மூடி மறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இருக்கும். நீங்கள் பல ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இன்வென்ட் பண்ண ஒரு 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 ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் கிளப் பண்ணி பேக்கேஜாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது ப்ராமிஸ் பண்ணாங்க. ஏன்னா பல கான்ட்ராக்டர்ஸ்ட்டு திமுக பேசும்போது அவங்க எல்லாம் வந்து கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேக்கேஜ் சிஸ்டத்தை எப்படியாச்சும் ஒழிச்சிருங்க. ஏன்னா சிறு குறு கான்ட்ராக்டர்ஸ்க்குலாம் வந்து பெரிய அளவுக்கு எந்த வாய்ப்புகளும் ஒரு ஒரு கான்ட்ராக்டை எடுக்கிறதுல கிடைக்கிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய ரோடு இருக்குது, ஒரு மவுண்ட் ரோடு இருக்குது. மவுண்ட் ரோட்டில் உங்களுக்கு அண்ணா சாலையிலேருந்து ஜெமினி ஃப்ளைஓவர் அல்லது உங்களுக்கு சைதாப்பேட் வரைக்கும் அந்த ரோடை வந்து ரீலே பண்ணணும் அப்படின்னா, அந்த ரோடை வந்து மாற்றி புது ரோடை போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 என்டையர் ப்ராஜெக்டை வந்து அவங்க ஒரு 3ஆவோ 4ஆவோ பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு ஏரியா வரைக்கும் ஒரு ஒரு டெண்டரு, 2வது டெண்டர், 3வது டெண்டர் அப்படின்னு பிரித்து கொடுப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த டெண்டரையும் வந்து ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் வந்து 4 ப்ராஜெக்டையும் கிளப் பண்ணி ஒன்றா பண்ணி அதை ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பேக்கேஜ் சிஸ்டம் கொடுக்கறதுல யார் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் தான் குவாலிஃபை ஆகும். ஒரு சில பெரிய நிறுவனங்கள் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மிஷினரி இருக்கணும், அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் என்பது இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டெண்டர்ஸில் கிளாஸ் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக இருக்கும். 2-3 கம்பெனிகிட்ட டீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி ஃபண்டு மற்ற விஷயங்கள்லாம் வாங்கினாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஒரு கம்பெனிக்கு போயிடும். இதில் இந்த சின்ன கான்ட்ராக்டர்ஸ்க்கெலாம் வந்து எந்த விதத்துலேயும் எந்த வாய்ப்புகளும் வந்து கொடுக்கப்படுவதில்லை. அதே மாதிரி பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 1 கோடி ரூபா வேலை பார்ப்பாங்க, அல்லது ஒரு 50 லட்ச ரூபா வேலை பார்ப்பாங்க, அல்லது அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களால அந்த ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ண முடியுமோ அவங்க பிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து வேலையை வந்து தரமான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு வாய்ப்பும் வந்து கடந்த காலங்களில் வழங்கப்படவில்லை அப்படின்றது அவர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் பலமுறை அமைச்சர்களை சந்தித்து, பலமுறை அரசு அதிகாரிகளை சந்தித்து மன்றாடி இருக்கிறார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாறாக அந்த பேக்கேஜ் சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு சில கம்பெனிஸ்க்குள்ள காம்படிஷன் அப்படின்னும் போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. பணமும் வந்து உங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி வந்துடும். அதனால அந்த சிஸ்டத்தை ஒழிக்க முடியல. தற்போது அந்த சிஸ்டம் என்பது ஒழிக்கப்படணும் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை அப்படின்றது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் எடுக்கப்படுது. குறிப்பாக சென்னை கார்ப்பரேஷன், மற்ற கார்ப்பரேஷன்ஸ், அதே போல் உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி, அதே போல் உங்களுக்கு வந்து டாஸ்மாக் அண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இதில் எல்லாத்துலேயும் வந்து அந்த ப்ராசஸை வந்து மாற்றணும் அப்படின்னாங்க. அதே போல் இன்னொரு விஷயம், இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து
கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸை வந்து நியமிச்சுட்டே வராங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் குரூப் 1 ஆஃபீஸர்ஸை தவிர மீதி எல்லா வேலைகளையும் வந்து அவங்க கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் அப்படின்னு கொடுத்துட்டே வராங்க பல டிபார்ட்மெண்ட்ஸில். இந்த அவுட் சோர்சிங்க்கு எதிராக திமுக கடுமையாக கடந்த காலங்களில் பேசியிருக்கிறது. பட் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வரும்போது அந்த அவுட் சோர்சிங்கை அவங்க வேகப்படுத்தியிருக்காங்க. இப்போது இபி டிபார்ட்மெண்ட் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் எத்தனை பேரை வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக வச்சுருக்காங்க அப்படின்ற தரவுகள் அப்படின்றது இபி டிபார்ட்மெண்ட்டை இல்லை. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பட் அந்த கம்பெனிஸ், அந்த கான்ட்ராக்டர்ஸுக்கெல்லாம் வந்து பணம் மாதம் மாதம் போகிறது. அது பிஎஃப் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற எந்த கணக்கு, எந்த தரவுகளும் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டை இல்லை. அவரே ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு, நாங்கள் இப்போ தான் வந்து அசஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை அப்படின்றது பாருங்கள். அதாவது அவங்க எல்லாம் இபிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யார், எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஏது அப்படின்ற எந்த டீட்டெயிலும் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டை இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ சேலரி போகுதா இல்லையா, பணம் கொடுக்குறாங்களா, இஎஸ்ஐ கட்டுறாங்களா, பிஎஃப்க்கு எடுக்கிறாங்களா அப்படின்ற எந்த டீட்டெயிலும் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டை இல்லை. முழுக்க முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த க்ளவுட் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதாவது இபி உடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வெளியே வந்து அவங்க அந்த க்ளவுட் அக்கௌண்டிங் அப்படின்னு போட்டு சிஏஎஸை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை அங்கங்கே நியமிச்சிருக்காங்க. இந்த டெசிக்னேட்டட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்ட்டை அந்த கம்பெனிக்காரங்க, அந்த கான்ட்ராக்டர்ஸ் போய் அவங்க பில்லு கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா அது இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். இபி டிபார்ட்மெண்ட் காசு மட்டும் கொடுக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு நடவடிக்கை. அப்போ அதையெல்லாம் வந்து முற்றிலுமாக இன்னைக்கு ஒழித்திருக்கிறோம் அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜாப் ஸ்கேம், இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த மற்ற விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கான்ட்ராக்ட் வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா போஸ்டிங்ஸுக்கும் ஒரு விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலையை கொடுத்தா மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏஇ போஸ்டிங்னா 25 லட்ச ரூபா, ஒரு சிஇ போஸ்டிங்னா அதை விட கூடுதல் அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது யாருமே மாற்றவே முடியாது. அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. இன்றைக்கி இபி டிபார்ட்மெண்ட்டில் போடக்கூடிய பல்வேறு அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஒரு காசு வாங்காமல் அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அமைச்சர் வந்து வெளிப்படையாக அதை பேசுகிறார். அதை கேட்கும் போதே நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நம்ம பசங்க படிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு அச்சம் என்பது பேரண்ட்ஸ்கிட்ட இருக்குது. அவங்க வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளைலாம் பண்ணுறாங்க. அப்ளைலாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னும் போது அந்த பணத்தை வந்து அவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற அந்த கவலை அப்படின்றது பல பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. பல பெற்றோர்களுக்கு அந்த கவலை என்பது இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸு பெருவாரியான அப்பாயின்மெண்ட்ஸுக்கு வந்து பணம் என்பது பெறப்படவில்லை. அதே போல் பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய அசோசியேஷன்ஸ், மற்ற ஸ்கூல்ஸுடைய அசோசியேஷன்ஸ், இவங்க எல்லாம் வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ரினியூவலுக்கு போனோன்னா மினிமம் 5 லட்ச ரூபாயிலேருந்து 25 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்கூல் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளவு பணம் என்பது எங்ககிட்டேருந்து வசூலிக்கப்பட்டிருக்கு. இது வந்து வெளியே இருந்து ஆஃபீஸ் போட்டு ஒரு ஏஜென்சியை போட்டு வசூல் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை எல்லாம் இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாகவே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த நடவடிக்கை எல்லாம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. நான் காசு வாங்காமல் பல பேருக்கு வந்து பல ஸ்கூல்ஸுக்கு வந்து ரினியூவல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சமூக வலைதளங்களில் பல தரப்பினர் வந்து அதை பதிவு பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் அப்படின்னும் போது ஒரு பிகினிங் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இதை எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறாங்க? அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து எப்படி ஒரு தொடர் நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் மாற்றப் போகிறது? அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எப்படி கொண்டு வர போகிறாங்க? அந்த சிஸ்டமிக் சேஞ்சஸ் அவங்க எப்படி கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் என்பது வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த அதிகாரிகள்லாம் பல ஃபைல்ஸில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நடவடிக்கைகள்லாம் நடக்குது அப்படின்னு. இப்போ அதெல்லாம் வந்து மாற்றுறாங்க. இதெல்லாம் விசாரணை நடத்துவோம், நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அச்சம் தானாகவே வருகிறது. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த அதிகாரிகளை வந்து காப்பாற்றுவதற்கு அவங்க காட்ஃபாதர்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னா அந்த அமைச்சர் ஒரு 10-15 அதிகாரிக்கு காட்ஃபாதராக இருப்பார். ஏதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ், போஸ்டிங்ஸ் வேணும், அங்கே வேணும், இங்கே வேணும் அப்படின்னா அந்த அதிகாரிகளை வந்து இந்த அமைச்சர்கள் காப்பாற்றி கொண்டிருப்பார்கள். பட் இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதிய அமைச்சர்கள். அவங்கெல்லாம் இப்போ தான் வந்து பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அரசாங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க.
தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த அமைச்சர்கள்லாம் வந்து இந்த அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இல்லை அப்படின்னும் போது இந்த அதிகாரிகளுக்கும் தானாக ஒரு அச்சம் என்பது ஏற்படுகிறது. அதனால் பல்வேறு விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்ற ஒரு நடவடிக்கையும் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. அதையும் மீறி தான் பல்வேறு விஷயங்கள் வெளியே வருகிறது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸுக்கு காசு வாங்குறது, அதே மாதிரி ஸ்கூல் ரினிவல்ஸ்க்கு காசு வாங்குறது அப்படின்ற இந்த சிஸ்டம், இந்த நடைமுறை எல்லாம் வந்து மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடாக இந்த அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறது. பல பேர் வந்து பார்ட்டி ஃபண்டை கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கலாம், மிரட்டி இருக்கலாம், பல பேருடைய பிஸ்னஸை பிடுங்கி இருக்கலாம், பல பேருடைய பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து வராமல் போயிருக்கலாம். அதற்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகளை உள்ளிருந்தே இந்த அதிகாரிகள்லாம் வந்து செய்திருக்கலாம். அப்போ அவர்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நியாயம் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் தாவேகா அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்து வேலை நடக்காமல் அல்லது பார்ட்டி ஃபண்டு கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் கம்பெனியை மூடினவங்க, அந்த தொழிலை விட்டு போனவங்க ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கலாம் கடந்த 5 ஆண்டுகள்லையோ 10 ஆண்டுகள்லையோ 15 ஆண்டுகள்லையோ. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 நியாயம் வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கையை அரசாங்கத்தால் எடுக்க முடியுமா? இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு தொடர்பாக லீகலாக வந்து ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது? ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பேப்பரில் ஒரு கேஸாக வந்து பதிவு பண்ண முடியும், அல்லது ஏதோ ஒரு வகையில் அதை வந்து விசாரிக்க முடியும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து பதிவே ஆகாது, எந்த பேப்பர்லையும் இருக்காது. யாராச்சும் முன் வந்து புகார் கொடுத்தால்தான். அந்த முன் வந்து புகார் கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்குமா? ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க வந்த உடனே பண்ண ஒரு நடவடிக்கை என்னன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சிசிபி கொடுக்கலாம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் லேண்ட் கிராபிங் தொடர்பான பல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு, லேண்ட் கிராபிங் செல்லுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க எடுத்தாங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகளின் மூலமாக மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் முன் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸையும் ஒரு சிஸ்டத்தையும் தாவேகா அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அதை என்ஷூர் பண்ணணும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா இதில் யார் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும், அந்த நபர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் தாவேகா அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் இந்த விஷயங்களை பற்றி கவனிக்கிறார்கள். எல்லாருக்கும் வந்து இந்த 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 மாதிரி இந்த லஞ்சத்தை, ஊழலை ஒழிப்பது, அந்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த ஊழல், லஞ்சம் இதில் பாதிக்கப்படுவது யார் அப்படின்னா சாமானியர்கள், அப்பாவி ஜனங்கள், இந்த மக்கள் தான். அப்போ அவங்களுக்கு வந்து இதில் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட என்ன நடக்கிறது அப்படின்றதை தெரிவிக்க வேண்டியது தாவேகா அரசாங்கத்துடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோட அவர்கள் செய்வார்களா அப்படின்றதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.